உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்போ சாந்திரா அந்த ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்லுதேன். ஏதோ நாம எல்லாம் அடுத்த பொங்கல் வரைக்கும் ஒன்னா இருப்போமான்ட்டு ஏதோ சவால் விடுற மாதிரிலாம் கேட்கா. கேட்டீங்களா எல்லாரும் அவ என்ன சொன்னான்ட்டு? அண்ணே எல்லாரும் ஒன்னா ஆமா சந்தோஷமா தான் இருப்போம்னு பதில் சொல்லிட்டமே. இல்லை சொன்னா மட்டும் பத்தாது, நம்ம செஞ்சு காட்டணும். அதாம்ல முக்கியம். இல்ல அடுத்த வருஷம் மட்டும் இல்லல, எல்லா வருஷமும் நம்ம இப்படியே ஒத்துமையா தான் இருப்போம். நீ ஏன் கவலைப்படுற? சாப்பிடு. அதை கெடுக்கிறது தானே என்னோட ஒரே வேலை. எங்களை பத்தி என்ன? தோ அடுத்து வீராவோட கல்யாணம் வரும். அவளுக்கு வர்ற மாப்பிளையும் இங்க வந்து ஒத்துமையா தங்கறதுக்கு ஒத்துக்கணுமே. இது பாருங்க, அவளுக்கு ஆரம்பத்திலே அந்த கண்டிஷனை தான் போட போறேன். எந்த மாப்பிள்ள இந்த குடும்பத்தை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு இங்க வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தானோ அவனுக்கு தானே வீராவை கட்டி கொடுப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் சம்மதம் சொல்லணும்ல. அப்போ வீராக்கு புடிச்ச மாப்பிளையே பார்க்க மாட்டேன், குடும்பத்தோட வந்து வாழ போறவனதான் பார்க்க போறல. ஏம்ல ரெண்டும் தாம்ல. முதல்ல வீராக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும். அப்படி பிடிக்கிற பையனுக்கு இதை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு வாழக்கூடியவனா அவன் இருக்கணும். அப்படி ஒருத்தனுக்கு தான் வீராவை கொடுப்பேன். அதுக்கு அந்த குடும்பத்துல ஒரே பையனா இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நாலஞ்சு பையன் இருக்கிற வீட்டுல ஒரு பையனை பேசினாதான் அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.